ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டதால் மாதங்களில் எல்லாம் சிறந்த மாதமாக ரமலான் மாதம் மாறியது. இதே குர்ஆனை நாங்க சுமந்தா உலகத்திலே சிறந்த மக்களாக நாங்க மாறும். எல்லாரும் சொல்லிட்டான், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இந்த உலகத்திலே சிறந்தவர்கள், இந்த கொழும்புல சிறந்தவர்கள், இந்த மினன் மகல்லால சிறந்தவர்கள் யார்? யாரும் அல்ல, குர்ஆனை படிச்சு கொடுக்கிறார்கள். மாறுமா சிறந்த மக்களாக. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியே உலகத்துல வந்த முதலாவது ஹாஃபில் மனிதர்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள்ல ஹாஃபில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹாஃபிஸ்மார லேசா நினைச்சிராதீங்க. முதலாவது ஹாஃபில் மலக்குமார்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது ஹாஃபில் உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே குர்ஆன் வந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த குர்ஆன் முழுமையாக ஒன்று சேர்க்கப்படல. முழுமையாக ஒன்று சேர்க்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கும். வஹியை எழுதுறதுக்கு 60 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தார். அதுல 11 பேர் முக்கியமான சஹாபாக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், உஸ்மான், அலி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், முஆவியா, ஸைத் இப்னு அபி சுஃபியான், அல்-முகீரா இப்னு ஷுபா, அஸ்-ஸுபைர் இப்னு அல்-அவ்வாம், காலித் இப்னு அல்-வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 11 பேரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன் இறங்க அப்படியே வஹி எழுதினாங்க. தோள்கள் எழுதினாங்க, மரமட்டையில் எழுதினாங்க, ஒட்டகத்துடைய எலும்பில் எழுதினாங்க. தாள் பேப்பர்லாம் இருக்கல அந்த காலத்துல. இப்படிதான் குர்ஆன் எழுதினாங்க. ஹாஃபிஸ்மார் என்ன செஞ்சாங்க? அந்த குர்ஆன் அப்படியே பாடமாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சஹாபாக்கள் அப்படியே பாடமாக்கினாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்றார். மஸ்ஜித் நபவிக்கு போனீங்க என்று சொன்னா முயின் பிக்ன்ற ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு, 4 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல நீங்க பாருங்க, சகீஃபா பனி சாயிதாண்டு போர்டு ஒன்று. ஹோட்டலுக்கு முன்பக்கம் அந்த இடம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக பதவியேற்ற இடம். இன்றைக்கு அப்படியே வச்சுக்கிறான் கவர் பண்ணி. முதலாவது யார் தெரியுமா பையத் செஞ்சு? ஹஜ்ரத் அபூபக்கருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கையை பிடிச்சி பையத் செஞ்சார். அத பின்னால் எல்லா சஹாபாக்களும் பையத் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தான் நான் சொன்னேன், தபக்க குர்ஆன் ஒன்று இறக்கினார். முஸைலிமா தவளையை பத்தி, யானையை பத்தி. அது குர்ஆனா ஜூலஜியா அல்லது குர்ஆனா